எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்டான, நல்லா நிறைய இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ண போறோம், which is trigonometry table. ஸோ சில டிஃபைன்டு ஆங்கிள்ஸ் உடைய வேல்யூ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய சைன்ஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். we know that மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கு. sin theta, cos theta, tan theta, sin ஓட reciprocal cosec theta, cos ஓட reciprocal secant theta, tan ஓட reciprocal cot theta. So இது first quadrant, second quadrant, third, fourth. நம்ம இதெல்லாம் கிராஃப்லயே பார்த்திருப்போம். 0ல இருந்து 90, 180, 180ல இருந்து 270, திருப்பி 270ல இருந்து 360. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். இப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் ஒவ்வொரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட சைன் வேற வேற இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆக்சுவலி இப்படி சி மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஆல் சில்வர் டீ கப்ஸ். which means first quadrantல all எல்லா trigonometric functionுமே positive. செகண்ட் குவாட்ரண்ட்ல சில்வர், அதாவது எஸ்ங்கிறது சைன், சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். சைன் தான் பாசிட்டிவ்னா அதோட பேர், அதோட ரெசிப்ரோக்கலான கொசிகன் பாசிட்டிவா இருக்கும், மிச்சம் எல்லாமே நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்ல டி, டி ஃபார் டான், டான் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ டானோட பேரான காட்டும் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாமே நெகட்டிவ். ஃபைனலா காஸ், காஸ் அதோடைய பேரான சீக்கண்ட் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாமே நெகட்டிவ். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா sin 60 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஏன்னா 0 to 90 தான் அது இருக்கு 60ங்கிற வேல்யூ. ஸோ அப்ப பாசிட்டிவ் வேல்யூ வரும். இதே இது sin 190 வச்சுக்கோங்களேன். 190ங்கிறது 180ல இருந்து 270 வரும் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ த ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கும். sin 290 அப்படின்னாலும் அது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும், அப்பயும் அது நெகட்டிவா இருக்கும். cos 120 அப்படின்னா cos 120 செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும், இட் இஸ் அ நெகட்டிவ். ஸோ இதுதான் எந்தெந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதுக்கான சார்ட். ஸோ இதை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் டேபிள்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஒரு பர்டிகுலர் ரேடியன்ஸ் ஆர் டிகிரீஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, நம்ம ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஆங்கிள்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் எந்தெந்த குவாட்ரண்ட்ல அது பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்குங்கிற ஒரு டீடைல்டு அப்ரோச் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அந்த டேபிள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவும் எழுதிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிடலாம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, அப்புறம் நம்மளுடைய ஆர்டர் சைனோடைய பேர் கோசிக் தீட்டா, காஸோட பேர் சீக்கன் தீட்டா, டானோட பேர் காட் தீட்டா. ஸோ இப்போ இந்த 6 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து டிகிரி அண்ட் ரேடியன், டிகிரி அண்ட் ரேடியன் போத் ரெண்டுத்திலையும் எழுதிடலாம். ஸோ 0, 30, 45, 60, 90, அப்புறம் 180, 270, 360. ஸோ இதெல்லாமே டிகிரிஸ். இப்போ ரேடியன்லையும் கன்வெர்ட் பண்ணிடலாம். பைனா 180 டிகிரி, 180ல பாதி பை பை 2, ஸோ விச் இஸ் 90 டிகிரி. அகெயின் பை பை 3, 180 by 3 வந்து 60 டிகிரி வந்துடும். 45 டிகிரிக்கு பை பை 4, பிகாஸ் 180 by 4 45.
30 டிகிரி வேணும்னா 180/6 பண்ணும்போது 30 வரும். ஸோ பையோட வேல்யூ 180. பைங்கிறது 180 டிகிரிக்கு ஈக்குவலண்ட். 0 இஸ் ஆல்வேஸ் 0, 0 பை. ஸோ ரேடியன்லையும் 0 தான். நெக்ஸ்ட் 270. நெக்ஸ்ட் 270யும் 360யும். 360ங்கிறது 2 பை. பிகாஸ் 2 into 180 360. 270 அப்படிங்கிறது 3 பை by 2. 3 into 180 divided by 2. So 180 divided by 2 வந்து 90. So 90 into 3 270 வந்துரும். So இதுதான் டிகிரிக்கும் ரேடியனுக்கும் ஆன ஈக்குவாலிட்டி. இதுதான் ரேடியன்ஸ் அண்ட் டிகிரிஸ் வந்து ஈக்குவல் வேல்யூஸ். ஸோ 30 டிகிரி அப்படின்னா π/6ன்னு அர்த்தம். 60 டிகிரிங்கிறது π/3. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வேல்யூஸ் பார்க்கலாம். சைன் தீட்டா, சைன் 0 உடைய வேல்யூ, சைன் 30 உடைய வேல்யூ, சைன் 45 உடைய வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேப்லேஷன் ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சைன் 30 உடைய வேல்யூ 1/2 நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வச்சுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சைன் 30 1/2. அந்த மாதிரி எல்லாமே நம்மளால ட்ரையாங்கிள் வச்சு ப்ரூவ் பண்ண முடியும். பட் அது எல்லாத்துக்குமே ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி லாங் வீடியோ. ஸோ அதுக்கு எல்லாமே ப்ரூவ் ஆகும். நீங்க உங்களுடைய ஓன் டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டைரக்ட் வேல்யூஸ்லாம் என்னென்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, ஒரு சர்க்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிள் வந்து 0 பார்ட், அப்புறம் குவார்டர் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், அப்புறம் 3/4 சர்க்கிள், அப்புறம் 1 கம்ப்ளீட் சர்க்கிள். இதுதான் ஒரு சர்க்கிளோடைய டிஃப்ரெண்டான பீசஸா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ சைனோடைய வேல்யூ தெரியறதுக்கு இந்த மேல சர்க்கிளோடைய பீசஸ் சொன்னால அதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 0, 1/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1/2, 1/2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/√2, 3/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா √3/2. ஏன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 வந்துடும். 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1. ஸோ இதுதான் சைனோட வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 90 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா 90 வரைக்கும்ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 0 to 90 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 90 to 180 செகண்ட் குவாட்ரண்ட், 180 to 270 தேர்ட், அப்புறம் அது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ காஸோட வேல்யூ ஃபில் பண்ணும்போது இதோட ரிவர்ஸ்ல எழுதிட்டு வரணும். இங்க இருந்து 1, அப்புறம் √3/2, ஸோ 1/√2, அப்புறம் இது 1/2, அப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கிறது 0. டேனுங்கிறது சைன் பை காஸ்ல நமக்கு தெரியும். ஸோ 0 divided by 1 0, 1/2 divided by √3/2. அப்போ வந்து 2 கேன்சல் ஆகி நமக்கு வந்துட்டு 1/√3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/√2 divided by 1/√2 கேன்சல் ஆகி 1, √3/2 divided by 1/2. ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம் ரெசிப்ரோக்கல் ஆகி 2 கேன்சல் ஆயிடும், √3 கிடைக்கும். 1 divided by 0, anything divided by 0 is not defined. இப்போ கொசிக், கொசிக்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். 0/1 இருக்கு, அப்ப அது 1/0 ஆகும்போது அது நாட் டிஃபைன்ட். 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா √2, இதை பண்ணும்போது 2/√3, 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1. நெக்ஸ்ட் சீக்கண்ட், which is the reciprocal of cos. cos வந்து 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான். இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2/√3, இது √2, ஏன்னா 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணா √2. அகைன் 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2, 0/1 வந்து 1/0 ஆகும், which is not defined. ஸோ நம்ம காசை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். இல்லைன்னா நம்ம இங்க சைன் அண்ட் காஸ்க்கு பண்ணோம்ல ரிவர்ஸ்ல எழுதுற மாதிரி, அதே மாதிரியும் சீக்கண்டுக்கு கொசிக்கனோட ரிவர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். நவ் காட், காட்டுங்கிறது காஸ் பை சைன். 1 divided by 0 is not defined. √3/2 divided by 1/2. ஸோ √3/2 divided பண்ணும்போது செகண்ட் டேர்ம் வந்து நம்ம ஸோ நம்ம டிவிஷனை மல்டிபிகேஷனா மாற்றும் போது செகண்ட் டேர்ம் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ இன்டூ 2/1 வரும்போது 2 கேன்சல் ஆகி நமக்கு √3 கிடைக்கும். அகெயின் 1/√2 divided by 1/√2 1, 1/2 divided by √3/2 1/√3, 0/1 0. ஸோ காட்டுக்கு நம்ம காஸ் டிவைடட் பை சைனும் பண்ணலாம், இல்ல டேனோட அப்படியே ரிவர்ஸ் நம்ம அந்த மாதிரி ரிவர்ஸும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட வேல்யூஸ்.
ஸோ ஏதாவது ஒரு சம்ல tan 45 கேட்டா 1, tan 60 √3 அப்படின்னு நம்ம டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டுறணும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் இப்போ பார்ப்போம். ஆக்சுவலி செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ் வேல்யூஸும் வரும். சைனை பொறுத்த வரைக்கும் சைன் 0 0 அப்படிங்கறனால 0ல இருந்து 180 விச் இஸ் லைக் ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் இல்லையா, அகெயின் இதுவும் 0. பை வேல்யூ 0னால 2πயும் 0. ஏன்னா பையோடைய சைன் பை வந்து 0. 0 இன்டூ எனிதிங் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். சைனோடைய 270 3π/2. 270ங்கிறது 90 டிகிரி இன்டூ 3. 93 is 270. So 1 into 3 1. But sin வந்து இந்த 270 டிகிரி இருக்கு இல்லையா, that is the third quadrant, அதுல நெகட்டிவா இருக்கும், அதனால -1. இந்த குவாட்ரண்ட் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டேபிள்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சைன்ஸும் போடணும். நெக்ஸ்ட் காஸோட 180. எப்படி நம்ம sin 0 அதோட ஸ்ட்ரைட் ஆங்கிள் போட்டோமோ அதே மாதிரி. ஸோ cos 0 1னா cos 180யும் 1 தான், 2πயும் 1 தான். இந்த 270ங்கிறது 90 டிகிரியை இன்டூ 3 பண்ண மாதிரி, π/2 இன்டூ 3 பண்ணா இந்த வேல்யூ. ஸோ 0 இன்டூ 3 0. இதான் வேல்யூ. பட் காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ், ஸோ இங்க -1 வரும். Now tan this divided by this. 0 minus 1 0. -1 divided by 0 infinity. 0/1 0. கோசிக்ங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல். 0/1 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இன்ஃபினிட்டி ஆயிடும். -1 ரெசிப்ரோக்கல் பண்ணா -1, 0 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இன்ஃபினிட்டி. சீக்கண்ட் வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். -1 இன்ஃபினிட்டி 1. காட்டுங்கிறது காஸ் பை சைன் ஆர் டேனோட ரெசிப்ரோக்கல். நம்ம என்ன ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டில காட்டுக்கு அப்படிதான் பார்த்தோம், கரெக்டா? ஸோ 0 டிவைடட் பை 1 இருக்கு, ரெசிப்ரோக்கல் பண்ணா இன்ஃபினிட்டி. இங்க ஆல்ரெடி இன்ஃபினிட்டி இருக்கு, விச் மீன்ஸ் -1/0 பண்ணியிருந்தா இன்ஃபினிட்டி வந்தது. ஸோ காட்ல 0/-1 பண்ணுவோம், ஸோ 0 ஆயிடும். ஏன்னா காட் வந்து காஸ் பை சைன். ஸோ 0/-1 0. நெக்ஸ்ட் காட் 1/0 இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளோடைய ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஆங்கிள்ஸ் ஆர் ரேடியன்ஸோடைய வேல்யூஸ். ஸோ இது நமக்கு கண்டிப்பா தரவா தெரியணும். இப்போ ரெண்டாவது டேபிள் டிஸ்கஸ் பண்ண போறோம், விச் இஸ் குவாட்ரண்ட் வைஸ் வச்சு. ஸோ சைன் வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட்லும் அதோடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுக்கு எனக்கு இந்த 3 வேல்யூ இப்போதைக்கு தேவையில்லை, நான் இதை மட்டும் erase பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 0 டிகிரியோடைய வேல்யூவும் நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளால குவாட்ரண்ட் உடைய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இதை நம்ம erase பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம கிராஃப்ல பார்த்திருக்கோம் 4 குவாட்ரண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்ப இந்த 4 குவாட்ரண்ட்லயும் ஒவ்வொரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுது எப்படிலாம் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம நோட் பண்ண போறோம். இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல நிறைய கேட்பாங்க. ஸோ இப்ப சைனோடைய வேல்யூ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 0ல இருந்து 1, which means it increases from 0 to 1. ஏன்னா 0ல இருந்து 1க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் செகண்ட் குவாட்ரண்ட் 1ல இருந்து 0க்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிக்ரீசஸ் ஃப்ரம் 1 to 0. தேர்ட் குவாட்ரண்ட்ல 0ல இருந்து -1 அகைன் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீசஸ் ஃப்ரம் 0 to -1. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல -1ல இருந்து 0 which is இன்க்ரீஸ் ஆயிருக்கு. increases from -1 to 0. ஏன்னா -1 இருந்து 0க்கு போறதுங்கிறது இன்க்ரீஸ். இஃப் யூ குட் ரீகலெக்ட், இப்படிதானே கிராஃப்ல வந்து நம்ம 4 குவாட்ரண்ட் டிரா பண்ணுவோம். ஸோ 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360. நெக்ஸ்ட் காஸ். காஸ் 1ல இருந்து 0 decreases from 1 to 0. 0ல இருந்து -1 again decreases from 0 to -1.
-1ல இருந்து 0 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீசஸ் -1 to 0. திருப்பி 0ல இருந்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீசஸ் 0 to 1. நெக்ஸ்ட் tan 0 to infinity. Again it's an increase. 0ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிக்கும் சைன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 90 டிகிரி வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 90 டிகிரி வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல ஸோ நெக்ஸ்ட் டேனோடைய செகண்ட் குவாட்ரண்ட் இப்படி ஒவ்வொன்றா பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும் அண்ட் சைன்ஸும் போடணும். ஸோ இது நம்ம வேகமா பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 0 இன்ஃபினிட்டி 1 -1 எல்லாம் டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் ஒவ்வொரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் அந்தந்த குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல, எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா எது பிளஸ் எது மைனஸ்னு ஃபில் பண்ணிடலாம். tan theta வந்து இப்போ 0 to infinity. நெக்ஸ்ட் infinity to 0, அப்புறம் அகைன் 0 to infinity, infinity to 0. ஸோ நான் வேல்யூ மட்டும் தான் ஃபில் பண்றேன், இன்னும் சைன் போடல. சைன் போட்டால் தான் இன்க்ரீசஸா டிக்ரீசஸான்னு போட முடியும். infinity to 1, 1 to infinity, infinity to -1, -1 to infinity. Next again 1 to infinity, infinity to -1, -1 to infinity, infinity to 1. Next infinity to 0, 0 to infinity, infinity to 0, 0 to infinity. ஸோ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சைன் போட போறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், ஸோ அதனால எல்லாமே பிளஸ்ல தான் இருக்க போகுது. இன்ஃபினிட்டி டு 1ங்கிறது டிக்ரீஸ், 1 to இன்ஃபினிட்டிங்கிறது இன்க்ரீஸ், இன்ஃபினிட்டி டு 0ங்கிறதும் டிக்ரீஸ். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் அதோடைய பேரான கொசிக் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கணும், மிச்சம் எல்லாமே நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல இது நெகட்டிவ் வேல்யூவா இருக்கணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0வா இருக்கும் போது அது நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து -1க்கு தான் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். இங்கேயும் காட் வந்து 0 to -இன்ஃபினிட்டியா இருக்கணும். ஸோ தட் இதுவும் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஏன்னா சைனும் கொசிக் மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ -இன்ஃபினிட்டி டு 0ங்கிறது இன்க்ரீஸ், 1 to இன்ஃபினிட்டிங்கிறதும் இன்க்ரீஸ், -இன்ஃபினிட்டி டு -1ங்கிறது இன்க்ரீஸ், 0 to -இன்ஃபினிட்டிங்கிறது டிக்ரீஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அந்த குவாட்ரண்ட் வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து -இன்ஃபினிட்டி, 0 வந்து நடுவுல இருக்கு. ஸோ +1 இங்க இருக்கும், -1 இங்க இருக்கும். இது being the lowest, இது being the highest. ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்க்கு வந்திருக்கேன். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் அதோட பேரான காட் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் நெகட்டிவா இருக்கணும். -1ல இருந்து இன்ஃபினிட்டி, ஸோ இது -இன்ஃபினிட்டி. அப்பதான் -1 to -இன்ஃபினிட்டி ஃபுல்லா நெகட்டிவ்ஸா இருக்கும். அதே மாதிரி கொசிக் வந்து இன்ஃபினிட்டி டு -1 இருக்கு, ஸோ அதுவும் -இன்ஃபினிட்டி டு -1. So that tan வந்து 0 to infinity, 0 to infinity இந்த ரைட்ல இருக்கு இல்லையா, ரைட்ல மூவ் ஆகும்போது இட்ஸ் a பாசிட்டிவ் வேல்யூ. இன்ஃபினிட்டி டு 0ங்கிறதும் பாசிட்டிவ். டேனும் காட் மட்டும் தான் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாமே நெகட்டிவா இருக்கணும். 0க்கு சைன் கிடையாது, ஸோ இட்ஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், அதனால அதுக்கு சைன் போட தேவையில்ல. இப்போ 0 to இன்ஃபினிட்டி, 0ல இருந்து இன்ஃபினிட்டிங்கிறது இன்க்ரீஸ், -இன்ஃபினிட்டி டு -1, -இன்ஃபினிட்டி டு -1 இன்க்ரீஸ். ரைட் சைட்ல மூவ் ஆகும்போது இன்க்ரீஸ். இந்த கிராஃப்ல இப்படி ரைட்ல மூவ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ், லெஃப்ட்ல மூவ் ஆகும்போது டிக்ரீஸ். -1ல இருந்து -இன்ஃபினிட்டி, -1ல இருந்து -இன்ஃபினிட்டி லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகுது, டிக்ரீஸ். ஏன்னா அது லோவஸ்ட்டுக்கு போகுது. இன்ஃபினிட்டி டு 0, இன்ஃபினிட்டி டு 0, ஸோ இதுவும் லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகுது, டிக்ரீஸ். நவ் லாஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல சீக்கண்ட்டும் காஸ் இது ரெண்டும் தான் பாசிட்டிவ்.
ஸோ tan வந்து நெகட்டிவ் வேல்யூ வேணும், which is minus infinity to 0. இதுவும் நெகட்டிவ் வேல்யூ, -1 to -infinity. செகண்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூ, cot to நெகட்டிவ் வேல்யூ. ஸோ 0ல இருந்து -infinity. -infinity to 0, -infinity to 0 இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ரைட் சைட்ல வருது. ஸோ இந்த லைன்ல ரைட் சைட்ல மூவ் ஆகுது. -1ல இருந்து -infinity, -1ல இருந்து -infinity லெஃப்ட் சைட்ல மூவ் ஆகுது, which is decrease. Infinity to 1, decrease. 0 to -infinity, decrease. ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இப்போ இதுல வந்து நிறைய பேருக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னா, tan வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 0 to infinity ஓகே, பட் செகண்ட் குவாட்ரண்ட் infinity to 0 தானே போடணும், ஏன் -infinity to 0 போட்டுட்டு இன்க்ரீஸ்னே போட்டிருக்கும்? லாஜிக்கலா இங்க பார்த்தா infinity to 0 வந்து டிக்ரீஸ் தானே அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த குவாட்ரண்ட் டேபிள ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எந்தெந்த குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருக்கும் எந்த ஃபங்க்ஷன், எந்தெந்த குவாட்ரண்ட்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நெகட்டிவா இருக்குங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்க வேல்யூஸ் போடணும். லாஜிக்கலி டெரிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேனுங்கிறது சைன் பை காஸ், 1ல இருந்து 0க்குள்ள ஒரு வேல்யூ இருக்க போகுது, விச் இஸ் நம்ம வேணா அது ஒரு 0.7, 0.8 அப்படி எடுத்துக்கலாம். இது 0ல இருந்து -1க்கு இருக்க போது, விச் இஸ் லைக் -0 பாயிண்ட்ல எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டுக்கும் சேம் வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. இங்க 0.5, இங்கேயும் -0.5, ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும்போது -1 கிடைக்கும். ஸோ -1 -infinity-க்கும் 0க்கும் நடுவுல தான் இருக்குமே தவிர infinity and 0க்கு நடுவுல இருக்காது. ஹவவர் டேனோட 90ங்கிறது இன்ஃபினிட்டி தான், பட் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ங்கிறது இந்த 91 டிகிரில இருந்து அந்த 180 வரைக்கும். ஸோ 90 வரைக்கும் தான் அது பிளஸ்ஸா இருக்கும். அந்த 91 டிகிரி டச் பண்ணிட்டு அந்த 180 ரீச் ஆகும்போது நெகட்டிவ் வேல்யூஸா வந்து அது 0ல முடியும். ஸோ 91 டிகிரில இருந்து பாக்குறோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு டெரிவேஷன் டீட்டெயிலா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தனி வீடியோல டெரைவ் பண்ணி காட்டுறேன். பட் இது வந்து நம்ம லிங்கிங் மெத்தட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த குவாட்ரண்ட் டேபிள், அந்த குவாட்ரண்ட்ல எந்தெந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, அதை வச்சுதான் நம்ம மேட்ச் பண்ணி இங்க ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். tan theta தேர்ட் குவாட்ரண்ட்ல will it increase or decrease? So of course it is increases from 0 to infinity. அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்றதுக்கு யூஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம 3 டேபிள் கத்துக்கிட்டோம். நம்பர் 1, சைன் ஆஃப் தி ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். ரெண்டாவது, ஆங்கிள்ஸ் அண்ட் ரேடியன்ஸ் உடைய வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு கத்துக்கிட்டோம். அண்ட் தேர்ட், ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் உடைய வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கத்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோல இந்த 3 டேபிளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா சீக்வன்ஸ் உடைய நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.